வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. பாட்டு தெரிஞ்சிருச்சா இல்ல? அந்த படத்துல நிழல்கள் அப்படிங்கிற படத்துல வந்திருக்கிற எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் அப்படின்னாலும் கூட ஒவ்வொரு பாட்டும் நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வை நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பாட்டு ஒரு தனி ரகம், ஒரு தனி இடம் அப்படின்னு தான் சொல்லணும். மடை தீரந்து அப்படிங்கிற அந்த பாடல். இந்த பாட்டு படமாக்கி இருக்கிற விதம் அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு இசையில ஜெயிக்கணும் அப்படின்னு இசை ஆர்வத்தோட இருக்கிற ஒரு இசை கலைஞன், அவன் அவன் பல கனவுகளோட வாழ்ந்துட்டு வறுமைக்கு வாக்கப்பட்டவனா இருக்கான். அவனை ஒரு டியூன் போட சொல்றாங்க. அப்படி அவன் தயங்கி தயங்கி அப்படி யோசிச்சு போடுகிற ஒரு டியூன் அவனுடைய எதிர்காலத்தை சொல்வதாக அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டிலேயே அவன் வாழ்ந்து முடிச்சிருவான். அந்த பாட்டில் அவனுக்கு பட வாய்ப்பு வரும், ரெக்கார்டிங் நடக்கும். வானத்திலேருந்து தேவதைகள்லாம் வந்து அவன் கூட உல்லாசமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஜாலியாக இருப்பாங்க. காரில் இருப்பார், காரில் ஸ்டைலாக சிகரெட் குடிச்சிட்டு போவார். அதற்கு பிறகு பெரிய பங்களா வீடு, அந்த வீட்டு கதவை திறப்பார். திறந்தாக்க ஏகப்பட்ட பேர் மாலை அது இதுன்ட்டுலாம் போடுவாங்க, ஆட்டோகிராஃப் அதெல்லாம் வாங்குவாங்க. அப்படி இப்படின்னு இந்த பாடல் முழுக்கவே அவருடைய கனவுகள் தான் இந்த பாட்டு. சரி, இதை ஒரு இசைக்கலைஞர் அவருக்கான கனவு தான் இந்த பாட்டா அப்படின்னா, அப்படியே இசைக்கலைஞரை விட்டுட்டு ஒரு ஓவியராக நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டாலும் இந்த பாட்டு பொருந்தும். இல்லைங்க, நான் பெரிய இன்ஜினியரிங் படித்து பெரிய ஆளாகும், ரைட்டு, அதுக்கும் இந்த பாட்டு. இல்லைங்க, நான் பத்திரிகை துறையில் தான் வேலை பார்க்கணும், ரைட்டு, அதுக்கும் இந்த பாட்டு. இல்லைங்க, நான் வந்து அரசாங்க உத்தியோகம், ரைட்டு, அதுக்கும் இந்த பாட்டு. ஆக இந்த பாட்டுங்கிறது ஒரு தத்துவத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை, நாம போற பாதைக்கு ஒரு உற்சாகத்தோட பயணிக்கிறது. இந்த பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு மேலதாள இதெல்லாம் கொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. அப்படி போகும்போது அந்த உற்சாகத்திலே வேகமாகும் இல்லையா? அது மாதிரி நம்மை உசுப்பி விடுகிற, உத்வேகம் தருகிற, உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு பாட்டு தான் நிழல்கள் படத்துல மடை திறந்து அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டுல, இந்த படத்தினுடைய டைட்டில வந்து கௌரவ தோற்றம் அப்படின்னு இளையராஜா அவர்களுடைய பேர் வரும். ஏன்னா இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு, இந்த பாட்டுக்கு அவர் வருவார். இதுல ஒரு சுவாரஸ்யம் இந்த படத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்க, மடை திறந்து பாட்டுல அந்த கண்ணாடி கூண்டுல, ரெக்கார்டிங் ரூம்ல கண்ணாடி கூண்டுல இருந்துகிட்டு ஹெட்ஃபோன்லாம் வச்சுக்கிட்டு இளையராஜா அவர்கள் பாடுவார். ஆனா இளையராஜாவுக்கு குரல் கொடுத்தது எஸ்பி பாலசுப்ரமணியம். அதாவது இந்த பாட்டை எஸ்பிபி பாடியிருப்பாரு, ஆனா ஸ்கிரீன்ல அந்த ரெக்கார்டிங் ரூம் கண்ணாடி கூண்டுக்குள்ளார இளையராஜா பாடுவது போல இருக்கும். இது ஒரு சுவாரஸ்யம். அதே போல பாரதி ராஜா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் வாடா போடா நண்பர்கள். அதே போல இளையராஜா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் வாடா போடா நண்பர்கள். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் 16 வயதினிலே படத்திலிருந்து ஆரம்பிச்சிங்கனாக்க, 16 வயதினிலே பார்த்தீங்கன்னா தெரியும், சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிழக்கே புகும் ரயில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதிய வார்ப்புகள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எதுலேயுமே எஸ்பிபி அவர்கள் பாடலை, நேரமே இல்லை. ஆனால் நிழல்கள் படத்தில் தான் எஸ்பிபி அவர்கள் பாரதி ராஜாவுடைய இளையராஜா கூட்டணியில் அவர் பாடினார். சரி, இந்த நிழல்கள் படத்தில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வைரமுத்து அவர்கள் இந்த படத்துல இருந்து தான் நமக்கு அறிமுகமாக வர்றாரு. இது ஒரு பொன்மாலை பொழுது அந்த பாட்டு. இன்னொரு பக்கம் தீபன் சக்கரவர்த்தி இந்த படத்தின் மூலம் தான் அறிமுகமானாரு. பூங்கதவே தாழ்த்திரவாய் கங்கை அமரன் சார் எழுதின அந்த பாட்டு. இப்படி இந்த படத்துல தான் ரவி அப்படிங்கிறவர் நிழல்கள் ரவியா வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த படம் தான் நம்ம டைரக்டர் ஆக்டர் மணிவண்ணன் சார் முதலாக கதை வசனம் எழுதிய படம் அப்படிங்கிற பெருமையும் நிழல்கள் படத்துக்கு உண்டு. பாரதி ராஜா அவர்கள் தயாரித்த படம் நிழல்கள். கதை வசனம் எழுதிய முதல் படம், மணிவண்ணன் முதல்ல கதை வசனம் எழுதிய படம் இது. நிழல்கள் ரவி அறிமுகமான படம் இது. தீபன் சக்கரவர்த்தி, திருச்சி லோகநாதன் அவர்களுடைய மைந்தன் தீபன் சக்கரவர்த்தி இந்த படத்துல இருந்துதான் பாடகராக அறிமுகமானார். வைரமுத்து அவர்கள் இந்த படத்தின் மூலம் தான் அறிமுகமானார். அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளார இருக்கு. இந்த படத்துல இந்த பாட்டு இருக்குல்ல, சந்திரசேகருக்கு இந்த பாட்டு, அந்த ஹார்மோனிய பெட்டி, அந்த ஹார்மோனிய பெட்டியில எழுதப்பட்டிருக்கிற குயில் அப்படிங்கிற அந்த வாசகம், அந்த பாட்டு, அந்த பாட்டினுடைய ஆரம்பம், அந்த பாட்டினுடைய ஆரம்பம் வந்து இளையராஜா பாடுறதா இருக்கும்.
அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் வந்து எஸ்பிபி தான் இருக்கும். அந்த பாட்டினுடைய வரிகளும் ஹம்மிங்கும் கிட்டாரும் ட்ரம்ஸும் புகுந்து விளையாடிப்பார். ஒரு வெஸ்டர்ன் டைல் பாட்டா தான் இந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்குள்ளார வர கிட்டார் எல்லாருமே அப்படி ஒரு கிட்டார்ல புகுந்து விளையாடி இருப்பாரு. ட்ரம்ஸ் அப்படின்னு அடிக்கிறது விட்டு விளையாண்டுருப்பாரு. இந்த பாட்டை பார்த்தோம்னாக்க, மடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. ஹோய் டேடட்டட்டன் 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 அடி அப்படின்னு வரும். மடை தீரந்து தாவும் நதி அலை நான், மனம் தீரந்து கூவும் சிறு குயில் நான், இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. ஹோய் வாலி அவர்களுடைய பாட்டு. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கடற்கரை அது இதுன்னு விஜிபியில படமாக்கி இருப்பாங்க. அதில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது ட்ரம்ஸ் வாசிக்கிறது அது இதுன்னு விட்டு விளையாடுவார். அந்த அந்த பாட்டினுடைய அந்த இதுலயே போகும்போது அப்படின்னு வரும். சிம்பிளான வரிகள். காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. இளையராஜாவுக்காகவே எழுதிய பாட்டு மாதிரி தான் இருக்கு இல்லையா? காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புதுராகம். இப்பதான் இளையராஜா காமிப்பாங்க, அவர் பாடிட்டு இருப்பாரு. புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தேன் நான், மடை தீரந்து தாவும் நதி அலை நான். எப்படி அப்படி வரும். அதுக்கப்புறமும் மியூசிக் வரும். அதுக்கு அந்த அந்த மியூசிக்கும் கொண்டாட்டம் குதூகலம் மூடுக்கு கொண்டு வரும். அதற்கு அடுத்தாப்புல வரிகள், நேற்றன் அரங்கி. அப்பதான் அவர் கனவு, அந்த வீடு வாசல் ஆட்டோகிராஃப் மாலை மரியாதை அப்படின்னு. நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றன் எதிரிலே நிஜங்களின் தரிசனம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரசிகர்களுடைய ராஜ்யம் தான் ராஜாவுக்கு இல்லையா? ராஜா சாருக்கு. இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான், மடை தீர்ந்து தாவும் நதி அலை நான். எப்படி இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் எனக்குள்ளார ஒரு உத்வேகம் பிறந்துடும், ஒரு உற்சாகம் பிறந்துடும். ரொம்ப நாள் இந்த பாட்டை நான் ரிங்டோனாவே கூட வச்சிருந்தேன் நான். இந்த பாட்டு நம்மளை அப்படியே ஒரு தாளத்துக்கு ஒரு கதிக்கு அப்படியே தாள சுதிக்கு தகுந்தது போல நம்மளை உற்சாகப்படுத்திடும். நீங்க இந்த பாட்டை கேளுங்க, உங்களால அப்படி தோள்பட்டையவோ காலையோ அப்படி அசைக்காம ஆடாம இருக்கவே முடியாது. பப்பப்பா பாப்பா அப்படியே அந்த லேடி ஃபீமேல் கோரஸ்குடைய ஹம்மிங் கூட ரொம்ப பிரமாதமா அந்த பேஸ் கிட்டார்லாம் வந்து இன்னொரு கிட்டார் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து
அப்படியே ட்ரம்ஸ்க்கு வந்து அப்படியே மாயாஜால ஒரு உலகத்துக்குள்ளார நம்மளை அப்படி ஒரு 4 நிமிஷம் அப்படி கூட்டிட்டு போய் வந்து உட்காரு உட்காரு ரைட் போயிட்டு வா, எனர்ஜி ஊசி போட்டாச்சு போயிட்டு வா அப்படின்னு ராஜா சார் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. மடை திறந்து தாவும் நதி அலைனான். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இந்த இசை, வாலி அவர்களுடைய வரிகள், எஸ்பிபி அவர்களுடைய அந்த காந்த குரல், நிழல்கள் படத்தினுடைய அந்த மேஜிக், பாரதிராஜா சார் இந்த பிக்சரைசேஷன் பண்ணியிருக்கிற விதம், வாழ்வெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய, உற்சாகம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பாட்டு என்னால் மறக்கவே முடியாது. உங்களால்? வணக்கம்.